பாம்பேக்கு வரான் ஒருத்தன். அவனுக்கு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் உள்ள நுழையணும். அவனுக்கு அந்த புத்தி. அவனுக்கு மாத வருமானம் அவன் கணக்கு போட்டிருக்கிறது 3 கோடி. ஆனால் அவன் ஏழை. உள்ள போயிட்டானா அவனுக்கு கிடைச்சிரும். அங்கே ஒரு பாஸ் இருக்கார். நீங்கள் பாருங்க, பிஸ்னஸ்ங்கிற படத்தை பாருங்க. உள்ள போறான், உள்ள அனுப்பவே மாட்டேங்கிறாங்க அவனை. அவன் ஆடை எப்படி இருக்கு, 3 நாள் கலைந்து இருக்கிறான். என்ன பண்றதுன்னு தெரியல. நேரா ஒரு நாள் ஏமாத்திட்டு ஷர்ட்லாம் டக் பண்ணிக்கிட்டு கரெக்டாக ஃபார்மலில் வந்த மாதிரி சட்டுன்னு அந்த ஆஃபீஸ்க்குள்ளே நுழைஞ்சிடறான். இந்த பாஸ் ஒருத்தர் அவர் வர்றது பார்க்குறான். அவர் பாஸ் இதில் ஏறுறாரு, லிஃப்ட்டில். என்ன தெரிஞ்சு தடுக்கிறதுக்குள்ளே அவனும் ஏறிட்டான் உள்ள. இப்போ பாஸ், அவன், செக்ரட்டரி 3 பேர் தான் இருக்காங்க. அந்த 30 செகண்டை பயன்படுத்துகிறாங்க. நாளைக்கு உங்களை சந்திப்பதற்கு எனக்கு 3 நிமிடங்கள் நேரம் கொடுங்கள். நான் எவ்வளவு பெருமதியானவன் என்பதனை உங்களுக்கு நான் சொல்லிவிடுகிறேன். அன்னைக்கு தெரியல பாஸ்க்கு என்ன மூடு இருந்ததோ. டேக் ஹிஸ் நம்பர், டுமாரோ 10 o'clock இஸ் யுவர் இன்டர்வியூ சொல்லிட்டு வந்துடுறாருங்க. நான் படுத்தபடி தாங்க அந்த படத்தை பார்த்துருந்தேன் ஐபேடில். இதை பார்த்த உடனே எழுந்திரிச்சு உட்காந்துட்டேங்க. கிடைச்சிருச்சு அவனுக்கு. பார்த்தா அடுத்த நாள் காலையில் 10 மணி ரவுண்ட் டேபிள். கரெக்டாக 9:59க்கு மாஸ்டர் வந்து உட்கார்றாரு. இவன் 9:50க்கே போயிட்டான். காத்து இருக்கிறான். உள்ள கூப்பிட்றாங்க, போறான், உட்கார்றான். 1 minute, tell us about yourself. 1 நிமிஷம் பேசுறான். ஓகே, யூ ஹேவ் 2 minutes. டீ அப்படின்றாங்க. டீ கொண்டாந்து வைக்கிறாங்க அவன் முன்னால. கிளாக் ஓடிக்கிட்டு இருக்கு. 5 செகண்ட் போயிடுச்சு. அந்த டீல துப்புங்கிற 2 செகண்ட் போயிடுச்சு. யூ ஹேவ் 1 minute 40 seconds. துப்பு. அப்படி துப்புறான். யூ ஹேவ் 1 minute 35 seconds. 10 ரூபாய்க்கு இந்த ரவுண்ட் டேபிளில் இருக்கிறவங்களுக்கு இந்த டீயை வித்துரு. ஒவ்வொருத்தரும் எப்படி தெரியுமா இருக்கிறான்? இந்த சிங்கம் மாதிரி இருக்கிறான், ஒருத்தன் புலி மாதிரி இருக்கிறான், ஒருத்தன் ஃபுல்லா எருது மாதிரியே இருக்கிறான், ஒருத்தன் யானை மாதிரி இருக்கிறான். இத்தனை பேருக்கு நடுவுல தான் துப்புனதை எல்லாம் பார்த்துட்டானுங்க. 10 ரூபாய்க்கு விற்கணும். யோசிச்சுட்டே இருக்கிறான். 40 செகண்ட் போயிடுச்சு. தடுமாறுறான். பார்க்குறான் ஒவ்வொருத்தரையும். கிளாக் போய்கிட்டே இருக்க. கடைசியா 5 செகண்ட்ஸுங்க. என்ன தெரியுமா பண்ணா? பேக்கெட்ல இருந்து 10 ரூபாய் எடுத்து போட்டு நான் இதை வித்துக்கிட்டேன்ட்டு குடிச்சிட்டான். கம்பெனிக்கு 10 ரூபாய்டா, நான் குடிச்சிட்டேன். He was appointed அப்படின்னு அந்த பிசினஸ் படம் சொல்லுது. இதை புரிஞ்சுக்கிறதுக்கே நின்று நிதானமா இந்த படத்தை பார்க்கறதுக்கே ஒரு புத்தி இருக்கணுமே நமக்கு. நான் குறையா சொல்லல. கூலின்னு ஒரு படம் வந்திருக்குது, அதையும் தான் பார்க்கணும். ஆனா அவருக்கு கூலி 200 கோடியாம். அதை யோசிச்சாதான் யோசிச்சுட்டு இருந்தேன் நான். எனக்கு என்ன பயம் ஏங்க? 3 வருஷத்துல இங்க இருப்பேன். அப்புறமா ஒரு 4-5 வருஷம் இருக்குது எனக்கு சர்வீஸ். அங்க இல்லைன்னா நீங்க எல்லாம் பாத்துக்க மாட்டீங்க. டீச்சருங்க நானு. 96 years செத்து போனேன்னு வச்சுக்கோங்களேன். என்ன சொல்ல தெரியுமா சமூகம்? டீச்சர் செத்து போச்சுன்னு தான் சொல்லும். சரியா? ஆசிரியர். அதனால் சொல்லுகிறேன், வாழ்க்கையை நேர்மையாக சந்திக்க வேண்டும் என்றால் வாழ்க்கையில் முன்னால் இருக்கின்றவர்களுடைய மன உணர்வுகளை புரிந்து கொண்டு சுயமரியாதையுடன் வாழ வேண்டும் என்று சொன்னால் நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய புத்தகங்களை வாசித்துக் கொள்ளுங்கள். நான் கம்பராமாயணத்தை வாசிக்கிறேன்.